இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் பெங்களூரில் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 days இல்லை ஒரு வாரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா வார் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து கேஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ்லாம் ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் தான் நாங்கள் வந்து எங்களால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அங்கேருந்து கொடுக்குறது எல்லாமே வந்து இங்கே ப்ராப்பராக வந்து டெலிவரி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வார்னால. அதனால தான் இப்போ இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு இந்த 19 kg சிலிண்டர்ஸ்க்குலாம் வந்து இப்போ ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனிக் புக்கிங்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பேனிக் தயவு செஞ்சு யாரும் ஆக தேவையில்ல. அவங்க கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 1 மாதத்துக்கு நமக்கு தேவையான சிலிண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேனிக் ஆகாமல் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் புக் பண்ணாலே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சிலிண்டர்ஸ் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து அப்படியே பயந்து போய் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனிக்கெலாம் போயிட்டு சண்டைலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் சிலிண்டர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் எதுவும் இல்லை. தேங்க்யூ.